இன்னும் சொல்ல போனா இப்ப உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றது குறித்து பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், 2006 முதல் கருணாநிதி ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்த நிலை 2026 முதல் மு.க. ஸ்டாலினுக்கு வரும் என எச்சரித்துள்ளார். அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்திருக்காரு, பதவி உயர்வு. பட் இவ்வளவு அவசரமா இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இவ்வளவு அவசர கதியில இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் மனநிலையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை. விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடன்கள்லாம் தள்ளுபடியாக போறது இல்லை. அவங்களே சொன்ன மாதிரி ஒரே காலத்துல நீட் தேர்வை ரத்து செய்வாங்க, அது நடக்க போறது இல்லை. மது விலக்கு வரப்போறது இல்லை. மாணவர்களுக்கு கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடியாக போறது இல்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறது இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று இதனால புதுசா கிடைக்கிற போறது இல்லை. எதுவுமே இதனால பலன் மக்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்துல திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசரமாக 26க்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்காரு. இப்படிதான் 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் 11ல இருந்து 21 வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல. அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாம போயிடும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றாம இருக்காங்க. இப்ப என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வு எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போறாங்களா? கிடையாது. மின்கட்டண உயர்வை தடுக்க போறது இல்லை. பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போறது இல்லை. சொத்து வரி நேற்று கூட 6% ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 100% மேல ஏற்றினாங்க. அதெல்லாம் குறைச்சு பழைய நிலைக்கு கொண்டு போக போறாங்களா? ஒன்றும் நடக்க போறது இல்லை. அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியா தான் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.